வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இளைஞர் மத்தியில ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்திர படம்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல குறிப்பா இளைஞர்கள் மத்தியில கொரியன் படங்கள், டிராமாக்கள் அந்த கலாச்சாரத்துக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. இதையே ஒரு கருவா எடுத்துட்டு கார்த்திக் டைரக்ஷன்ல பிரியங்கா மோகன் நடிப்புல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற படம் தான் மேட் இன் கொரியா. அந்த படம் தான் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இயக்குனர் கார்த்திக் ஏற்கனவே நித்தம் ஒரு வானம் போன்ற ஃபீல் குட் மூவியை கொடுத்தவர். இந்த படம் அவரோட புதிய முயற்சினே சொல்லலாம். ஒரு தமிழ் பொண்ணு கொரியாவுக்கு போனா அவளோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுது அப்படிங்கறதான் படத்தோட ஒன்லைன். படத்தோட நாயகியா பிரியங்கா மோகன் செண்பகவல்லிங்கிற கேரக்டர்ல வராங்க. இவங்க சின்ன வயசுலயே ஸ்கூல் நாடகத்துல நடிக்கும் போதே கொரியா மேல ஒரு தனி ஈர்ப்பு வருது. எப்படியாவது ஒரு தடவையாவது கொரியாவுக்கு போகணும் அப்படிங்கறதான் இவங்களோட லட்சியமா இருக்கு. அதே நேரத்துல ஊர்ல ரிஷிகாந்த் மணிங்கிற கேரக்டர்ல வராரு. அவரும் பிரியங்காவும் ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்றாங்க. மணி வேலை இல்லாம இருக்கிறனால பிரியங்காவோட அப்பா அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண முடிவெடுக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்துதான் கதையே ஆரம்பிக்குது. பிரியங்கா தன்னோட காதலன் மணியோட சென்னைக்கு ஓடி போறாங்க. ஆனா அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. மணி அவங்கள ஏமாத்திட்டு அவங்கள மட்டுமே கொரியாவுக்கு போற பிளைட்ல ஏற்றி விட்டுட்டு அவங்க மும்பைக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. சென்னை ஏர்போர்ட்ல நடந்த அந்த ட்விஸ்ட் நிஜமாவே எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னே சொல்லலாம். தனியா மொழி தெரியாத யாருமே தெரியாத ஒரு கொரியா நாட்டுக்குள்ள பிரியங்கா போய் சேர்றாங்க. அங்க அவங்க சந்திக்கிற தடைகள், கஷ்டங்கள் தான் படத்தோட மையப்பகுதியா காட்டப்படுது. அங்க அவங்களுக்கு ஒரு பாட்டி அறிமுகமாகறாங்க. அந்த பாட்டியை பாத்துக்கிற வேலை பிரியங்காவுக்கு கிடைக்குது. அந்த பாட்டிக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கு. அந்த கனவை நனவாக்கணும் அப்படின்னு பிரியங்கா அவங்களுக்கு உதவி பண்றாங்க. அந்த பயணத்துல இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. பிரியங்கா மோகனுக்கு இது ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். படம் முழுக்கவும் அவங்களோட கியூட்டான எக்ஸ்பிரஷன், எமோஷனல் காட்சிகள் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. குறிப்பா ஒரு சீன்ல கொரியன் வயலினிஸ்ட் ஒருத்தர் பூங்காற்றிலே பாட்டை வாசிக்கும் போது பிரியங்கா அழுதுட்டே ரசிக்கிற இடம் உண்மையாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வர கொரியன் பாட்டி அவங்களோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலனே சொல்லலாம். டெக்னிக்கலா பார்த்தா பிரசன்னகுமாரோட ஒளிப்பதிவு அருமையா இருக்கு. நீலகிரியோட பசுமையும் சியோல் நகரத்தோட அந்த லைட்ஸ் நிறைஞ்ச இரவுகளை அவ்வளவு அழகா காட்சிப்படுத்தி இருக்காரு. ஆனா கதையில சில லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்கு. ஒரு தமிழ் பொண்ணுக்கு கொரியால வேலை கிடைக்குது, ஓகே. அந்த பாட்டியோட ரகசிய திட்டம் இது எல்லாமே ஏதோ சிறுவர்கள் விளையாட்டு போல ரொம்ப லேசா காட்டியிருக்காங்க. திரைக்கதை ரொம்பவே மெதுவா போகுது. சில இடங்கள்ல இது ஒரு படம் பாக்குற ஃபீலே இல்லாம ஏதோ வெப் சீரிஸ் பாக்குற மாதிரி உணர்வதா தருது. வசனங்கள் சில இடங்கள்ல ரொம்பவே செயற்கைத்தனமாவும் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஆன்மனே சொல்லலாம். அந்த பாட்டிக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குன்னு அவங்க சொல்லும் போது பிரியங்கா அவங்களோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டியோட மகன் சண்டை போற சீன் வரும். அப்போ அந்த பாட்டி வெடிச்சு எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு கத்தி அழுவாங்க. அந்த சீன்ல இயக்குனர் சொன்ன அந்த விஷயத்த நச்சுன்னு பதிவு பண்ணியிருக்காரு. உலகம் முழுக்க இருக்கிற பெண்களோட எமோஷன் ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் வேணுங்கிறத ரொம்ப அழகாவும் காட்சிப்படுத்தி இருக்காங்க. பிரியங்கா மோகன் கொரியன் நடிகர்களோட இயல்பான நடிப்பு, மிகச்சிறந்த ஒளிப்பதிவு, சில எமோஷனல் காட்சிகள், பெண்களோட கனவுகளை பத்தி பேசின விதம் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப மெதுவா போற திரைக்கதை, சில இடங்கள லாஜிக் குறைபாடு, பாடல்கள் பெருசா நிக்கல அப்படிங்கிறது படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல மேட் இன் கொரியா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் படம் இல்ல, ஆனா ஒரு கண்டிப்பான டீசன்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். நீங்க கொரியன் டிராமா ரசிகரா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு தமிழ் பொண்ணோட பார்வையில இருந்து கொரியா பாக்குறது கொஞ்சம் புது அனுபவமாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி தான், ஆனா கொஞ்சம் பொறுமையும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.